வணக்கம். மைசார் எக்ஸ்பீரியன்ஸ் சேனலுக்காக கதிர்வேல். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வாரத்துக்கு உண்டான க்ரூட் ஆயில், கோல்டு, ஜிங்க் அதனுடைய லெவல்ஸ் வந்து செக் பண்ண போகிறோம். அதாவது எங்கெங்கெல்லாம் சப்போர்ட் இருக்குது, எங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நான் பார்க்க போகிறோம். நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸ் பக்கமாக போகிறப்போலாம், ரெசிஸ்டன்ஸ்னால் மேலே ஹை போய் அந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் பக்கமாக போச்சுன்னா நீங்கள் அங்கேருந்து ரிவர்சல் கிடச்சுன்னா நீங்கள் வந்து செல் என்ட்ரி எடுக்கலாம். அதே மாதிரி சப்போர்ட் லெவல் கீழே வந்துச்சு அப்படின்னா, அந்த இடத்துலலாம் நான் சொல்கிற பாயிண்ட்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே ரிவர்சல் என்ட்ரி கிடச்சுன்னா நீங்கள் வந்து பை எடுக்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ வாங்க நம்ம வந்து சார்ட் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறதுனா க்ரூட் ஆயில் செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி லைவ்லேயே ஃப்ரைடே லைவ் பண்ணுறப்ப சொல்லியிருந்தோம். மார்க்கெட் வந்து நல்லா ஒரு சப்போர்ட் லெவல் டச் பண்ணி தான் மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு. ஸோ இந்த சப்போர்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல்லையே பார்த்தீங்கன்னா 2-3 டைம் வந்து இங்கே பாருங்கள், இந்த இடத்துல 3 டைம் வந்து மேலே போயிடுச்சு. 4வது டைம் எகைன் வந்து மார்க்கெட் இங்கே வந்து டச் பண்ணிவிட்டு மேலே போகிறக்கு உண்டான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நம்ம இந்த இடத்துல சொல்லியிருந்தோம், கரெக்டாக எக்ஸாக்டாக 3900 ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறப்ப நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 3900 4000 வரைக்கும் எகெயின் மார்க்கெட் மேலே போயிட்டு எகெயின் ஃபால் ஆகிருக்கு. ஃபால் ஆகி பார்த்தீங்கன்னா 3938 க்ளோஸ் ஆகிருக்கு இப்போ மார்க்கெட்டு. இனி என்ன இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 3938 மார்க்கெட் எகெயின் வந்து 3900 பிரேக் பண்ணுது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல செல் என்ட்ரி எடுக்கலாம். 3900 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து செல் என்ட்ரி ட்ரை பண்ணலாம். 3900 மார்க்கெட் அடுத்தது பிரேக் ஆகி வீக்லி லெவல்ஸ் எங்கே வரைக்கும் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 3700 அந்த ரேஞ்ச் தான் இருக்குது உங்களுக்கு. நம்ம சொல்கிற லெவல்ஸ் வந்து 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் மேலே முன்ன பின் ஆகலாம். ஆனால் 3700 தான் அடுத்த சப்போர்ட் இருக்குது உங்களுக்கு. இந்த 3900 பிரேக் எடுத்து ப்ரீவியஸ் டே லோவையும் பிரேக் அடிச்சு அப்படின்னா, ப்ரீவியஸ் டே பார்த்தீங்கன்னா 3870 அதையும் பிரேக் அடிச்சுன்னா நீங்கள் வந்து இந்த வீக்கெண்டுக்கு வந்து 3700 வந்து எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி மேலே ஹை போகணும் அப்படின்னா பை அபோ 4000 தான் உங்களுக்கு கண்டிப்பாக. ஏன்னா நம்ம ஆல்ரெடி இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள், இந்த ஸ்பின்னிங் டாப்பும் ஃபார்ம் ஆகிருக்கு. 4000ங்கிறது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ 4000 வந்து பிரேக் அடிச்சுனா மட்டும்தான் உங்களுக்கு வந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்குண்டான வாய்ப்பு. இல்லை அப்படின்னா மறுபடியும் 4000 டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே வரக்குண்டான வாய்ப்பு தான் நம்மளுக்கு இருக்குது. இது வந்து க்ரூடுக்கு உண்டான லெவல்ஸு. அடுத்து பார்த்தோம்னா கோல்டு செக் பண்ணிடலாம். கோல்டு நம்ம ஆல்ரெடி நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். டபுள் டாப் வந்து ஃபார்ம் ஆன 15 மினிட்ஸ் கேண்டலில் டபுள் டாப் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்குது, செல் எடுக்கலாம்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு செல்லில் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருந்துச்சு. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது 1 ஹவர் கேண்டில் வச்சு செக் பண்ணிடலாம். நம்ம கீழே மார்க்கெட் பாருங்கள், நல்லா சப்போர்ட், இந்த சப்போர்ட் ஜோன் எடுத்து தான் இங்கே பாருங்கள், இங்கே சப்போர்ட் இருக்குது. இந்த சப்போர்ட் எடுத்து தான் மறுபடியும் மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்கு. எங்கே போய் ரிவர்ஸலாக இருக்கணும்னு வாய்ப்பு இருக்குன்னா, இப்போ வந்து 3700 ரேஞ்சில் இருக்குது. 3800 ரேஞ்சு போச்சு அப்படின்னா மறுபடியும் போனஸ் பேக் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ 38,150 வந்து நல்ல ரெசிஸ்டன்ஸு. வீக்லி லெவல்ஸில் 38,150 போகுது அப்படின்னா நம்ம அங்கேருந்து செல் ட்ரை பண்ணலாம். ஒரு 100 பாயிண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். 38,150 போகுது அப்படின்னா கீழே வந்து 37,300 வந்து பிரேக் அடிச்சுன்னா நீங்கள் வந்து டவுன் சைடு, நல்லா டவுன் சைடே போகிறக்குண்டான வாய்ப்பு இருக்கும். 37,300 வந்து நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ 37,300 வர்றப்போலாம் நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்மால் ரிஸ்க் வச்சு நீங்கள் பை எடுக்கலாம். 37,300 பிரேக் அடிச்சுனா மட்டும்தான் உங்களுக்கு டவுனு. அது வரைக்கும் பை சைடு தான் உங்களுக்கு. கோல்டு வந்து பை சைடு போகிறக்குண்டான வாய்ப்பு இருக்குது. 37,300 பிரேக் எடுத்தால் மட்டும்தான் செல் போகணும். அது வரைக்கும் உங்களுக்கு பை சைடில் போகிறக்குண்டான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஜிங்க்கும் செக் பண்ணிடலாம். ஜிங்க் பாருங்கள், இப்போ நல்லா டவுன் வந்திருக்கு. உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் மேலேருந்து நல்லா டவுன் வந்துருச்சு. டவுன் வந்ததுக்கு உண்டான கரெக்ஷன் தான் இங்கே ஆகிட்டு இருக்கு. இப்போ இவ்வளோ தூரம் மேலே போயிட்டு எகைன் கீழே வந்து இந்த இடத்துல பாருங்கள், ப்ரீவியஸ் டேயில் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. 178.95 95 பார்த்தீங்கன்னா 179 வச்சுக்கங்களேன். 179 சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த 170 இன்ட்ராடேயில் பண்ணுறவங்க 179 பிரேக் அடிச்சனாலே நீங்கள் செல் எடுக்கலாம். அப்படி இல்லைனா மார்க்கெட் வந்து எது வரைக்கும் போகலாம், 182 வரைக்கும் போகிற வாய்ப்பு இருக்குது. 182 போச்சுன்னா அங்கேருந்து மறுபடியும் டவுன் வரக்குண்டான வாய்ப்பு தான் இருக்குது. நல்லா டவுன் போகணும் அப்படின்னா இந்த லோவை பிரேக் பண்ணணும் உங்களுக்கு. அதாவது 178 பிரேக் பண்ணிச்சுன்னா செல் ட்ரெண்ட், மறுபடியும் எகைன் செல் ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ 178க்கு கீழே வந்து நம்ம செல் போய்க்கலாம். 183க்கு மேலே போச்சுன்னா மட்டும்தான் நம்ம பை போகணும். அது வரைக்கும் செல் தான் உங்களுக்கு. ஓவராலாக பார்த்தோம்னா ஜிங்க் வந்து செல் ட்ரெண்டில் இருக்குது. கோல்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா பை ட்ரெண்டில் இருக்குது. பைக்கு வந்து போகிறக்குண்டான சான்ஸ் இருக்கும். இல்லைனா இந்த லைன்ஸ் நம்ம ட்ராப் பண்ணிக்கிற பாருங்க, 38,150 37,000 வரைக்கும் மேலேயும் கீழேயும் போயிருக்குண்டான வாய்ப்பு தான் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம் எங்கே என்ட்ரி எடுக்குது அப்படிங்கிறத. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக தான் மறக்காமல் வந்து சேனல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.